வணக்கம். அடுத்து இந்த விவசாயிகளுக்கு திட்டங்கள் குடுத்திருந்தேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாய கடன் வாங்கியிருக்காங்க நெறையா. விவசாய கடன்கள் பெரும்பாலும் எந்த ஆட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு வழியில விவசாய கடன்கள் தள்ளுபடி பண்ணுவாங்க. அது நகைக்கடனா இருந்தாலும் சரி, இல்ல விவசாய கடனா இருந்தாலும் சரி. ஆனா நமது கட்சியினுடைய கோட்பாடு அ முழு அளவுல தள்ளுபடி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இப்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அனைத்துமே எல்லா நிதிகளும் எல்லாத்தையுமே நிச்சயமா தேர்தலுக்கு முன்னாடி காலி பண்ணிருவாங்க. எந்த விதமான இதுவும் இருக்கும், அங்க ஒண்ணுமில்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதிர்க்கட்சிக்காரங்க இவங்கள குறை சொல்லுவாங்க, இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க. இப்படி தான் ஓடுது. ஆனா நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நமது கட்சி தமிழன் அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகம் ஆட்சி 2026இல் அமைந்தவுடன் முதலில் ஜாதி மத இன மொழி இல்லைன்றது கையெழுத்து போடுன்னு சொன்ன மாதிரி இந்த கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி கடன் வாங்கி கட்டாமல் இருக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர். ஆனால் நடப்பு அரசாங்கம் இதை தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாங்க, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த பேச்சு மூச்சே இல்லை. இது வரைக்கும் மக்களுக்கு பாவம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு சரியான முறையில் வேலை கிடைக்கல. பிஎஸ்சி பிஎல்ஏ என்னென்னமோ படிச்சுட்டு எத்தனையோ டிகிரிகள் எடுத்துக்கிட்டு கூட 10,000 ரூபா 12,000 ரூபா 15,000 சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. முறையான வேலை வாய்ப்பு அவங்களுக்கு அமையலை. இவங்க எல்லாத்துக்குமே நமது அரசாங்கத்தில் எல்லோருக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது. அவங்க படித்த படிப்புகளுக்கு உண்டான வேலை வாய்ப்பும் இருக்குது, படிக்காத விவசாய வேலை வாய்ப்பும் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கல்வி கடன் பூராமே தள்ளுபடி பண்ணப்பட மாட்டாது. ஆனால் 2026 2027 ஆட்சி முடிகிறதுக்குள்ளர இவங்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கல்வி கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கல்வி கடன் அத்தனைக்கும் வட்டி இல்லாமல் அசலை மட்டும் கட்டிட்டு அவங்க பேரில் இருக்கக்கூடிய பிளாக் லிஸ்ட்லேருந்து அவங்க வெளியாகிக்கலாம். அப்படி அவங்க மாதாந்திர தவணை தொகைகள் கட்டியிருந்தாலும் அதை அசலில் இருந்து கழித்துட்டு பேலன்ஸு மீதமுள்ளதை அவங்க அந்த கல்வி கடனுக்கு உண்டான தொகையை கட்டிட்டு அவங்க வெளியாகிக்கலாம். அதே மாதிரி விவசாய கடனும் நகைக்கடனும் வட்டி இல்லாமல் அசலை மட்டும் கட்டிட்டு நீங்கள் திருப்பி கொள்ளலாம். இதை தான் நமது அரசு செய்யக்கூடிய ஒரு திட்டம், செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். ஏன்னா முழுமையாக தள்ளுபடி பண்ண முடியாது. அங்கே எப்படி இருக்குது நிதி நிலவரம் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. எந்த அளவுக்கு பாதாளமாக தோண்டி வச்சுருக்காங்கலாம் தெரியாது. அதனால் இந்த முறையில் கண்டிப்பாக இதை செயல்படுத்தப்படும், நடைமுறைப்படுத்தப்படும். வட்டி நகைக்கடனும் சரி, விவசாய கடன்களும் வட்டி இல்லாமல் நீங்கள் கடந்த 10 ஆண்டுகள் 2 திராவிட கட்சிகளும் ஆட்சியில் இருந்த காலகட்டங்களிலே வாங்கிய கடன்களை கட்டாது இருப்பவர்கள், அப்படி டிராக்டர் இது மாதிரி விவசாய பொருட்கள் கடன் வாங்கி எல்லாத்தையும் ஜப்தி பண்ண பொருள்கள்லாம் திருப்பி கொடுக்கப்படும். அந்த அசலை மட்டும் கட்டிட்டு நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். நகை கடனும் அதே மாதிரி அசலை கட்டிட்டு நீங்கள் திருப்பிக்கலாம். கல்வி கடனும் அசலை கட்டிட்டு நீங்கள் உங்களுடைய பிளாக் லிஸ்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம். அப்படிங்கிறது நமது தாய் தமிழ் முன்னேற்ற அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகத்தின் திட்டமாகும். அடுத்து வரும் திட்டங்களையும் நன்றாக கேளுங்க, கேட்டு சிந்தியுங்க, சிந்தித்து செயல்படுங்க. மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு திராவிட கட்சிகள் இடத்துலையோ வேறு எந்த கட்சிகள் இடத்துலையோ ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஒரு கோட்பாட்டுடன் ஒரு கொள்கையுடன் செயல்படுங்க. கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வோம் என்று கூறுகிறேன். உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன். நீங்கள் கொள்கை அடிப்படையிலேயே ஓட்டுக்கு காசு வாங்காமல் எந்திரத்தில் ஓட்டு போடணுன்ற கொள்கையை மட்டும் கடைப்பிடிங்க போதும். நிச்சயமாக யாரும் தயவு செஞ்சு இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள்.
மிஷினில் ஓட்டு போட மாட்டோன்னு சொல்லி அறவே மறுத்துருங்க. எங்களுக்கு ஓட்டுச்சீட்டு கொடுங்க, ஓட்டுச்சீட்டில் ஓட்டு உங்களுடைய ஆதார கார்டை கொடுங்க, லைசன்ஸ் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் காட்டிட்டு நீங்கள் ஓட்டுச்சீட்டை வாங்கி நீங்கள் ஓட்டு போடுங்க. எத்தனையோ முறை திருத்தம் செய்யறதுக்கு எழுதி கொடுத்தோம், எனக்கே எழுதி கொடுத்தோம். ஒரு 3-4 தேர்தலில் ஏறக்குறைய 2006, 2007, 2008 அந்த மாதிரி காலகட்டங்களில் இருந்தே எழுதி கொடுத்துருக்கு, திருத்தவே இல்லை. என் மனைவியின் கணவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தம்பியை போட்டு வச்சுருக்காங்க. அது இன்ன வரைக்கும் நான் எத்தனையோ முறை ஃபோட்டோக்களை கொடுத்து எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன். எந்த விதமான திருத்தங்களும் கிடையாது. முகாம் போடுவாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. கம்ப்ளீட்டாக முழுமையாக மாற்றி அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு நிறைய நலத்திட்டங்கள், விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நமது ஆட்சி அமையும்.